கும்பஞ்சோர தேடி பாளையாத்தா கோவி ஆடி மாசத்துல சூரிய பகவான் கடகராசிக்கு வருகிறார். நெருப்பு கிரகம் நீர் ராசியில் அமைகிறது. கடகராசிக்கு வருகின்ற பொழுது சனி வக்ரம் அடைகிறது. இப்ப சூரியனுடைய அசைவு ஏற்ற இறக்கங்களை மனித வாழ்விலே தீர்மானிக்கிறது. எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். மிதுனத்தில் குரு பகவான். இந்த ஆடி மாசம் பொதுவா இந்த ஊர் உலகத்திற்கு எப்படி இருக்கும்? நிச்சயமா ஒரு சிறப்பான நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கும். வளர்ச்சி அதிகரிக்கும். தங்கத்தின் விலை கூடுவதற்கு, விலைவாசி உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த சனி சூரியன் சேர்க்கை ஏற்படுவதாலே அரசியல் கழகம், அரசியல் மாற்றங்கள், இது பொதுவான பலன்கள். அப்ப இந்த ஆடி மாசம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? தனி மனித வாழ்க்கைக்கு, உங்கள் ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். 7.5 சனியில ஜென்ம சனி நடக்குது. எப்போ ஜென்ம சனி வந்ததோ அன்னிலிருந்து மீனராசி அன்பர்களுக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு தெரிஞ்சு ஒரு தைரியமான ஒரு அரசியல் தலைவர். தைரியம்னா சாதாரண தைரியம் கிடையாது. இப்போ கூட அவருக்கு வயோதிக பருவம் வந்துடுச்சு. அந்த வயசு சொன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வயோதிக பருவம் வந்துடுச்சு. அவ்வளோ ஒரு போல்டான பர்சன். எல்லாரும் எதையும் தூக்கி எறிஞ்சு காமெடியா பேசிடக்கூட ஒரு ஆள். அப்பேற்பட்ட தைரியசாலிகள் கூட உடல்நிலை ஆரோக்கியத்தை கணக்கில் கொண்டு பயப்படக்கூடிய காலம். அப்போ இந்த ஜென்ம சனி மீனராசிக்கு எப்போ ஆரம்பிச்சதோ இந்த ஏப்ரல் மாசத்துல இருந்து பங்குனி மாசம் 16ஆம் தேதியில் இருந்தே கூட மீனராசி என்பவர்களுக்கு படிப்படியா உடல்நிலை ஆரோக்கியத்தில் நிறைய இடர்பாடுகள். மெயினா நல்ல ஆரோக்கியமா இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, அல்லது ஏற்கனவே சின்ன சின்ன சில பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப டெவலப் ஆயிருக்கு. பெண்களாக இருந்தா அந்த கர்ப்பப்பை பிரச்சனைகள், அல்லது மார்பக பிரச்சனைகள், கேன்சர்ஸ், அந்த மாதிரி குருக்கேது தொடர்பு, அல்லது இந்த செவ்வாய் சுக்கிரன் பிளட் ரிலேட்டடா வரக்கூடிய ப்ராப்ளம். ஆண்களாக இருப்பார்களே ஆனால் அவங்க நிச்சயமா அந்த பிபி சுகர் ரிலேட்டடா, கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சனி போறார்ல, தலைவலி, தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இதெல்லாம் மீன ராசியாக இருப்பார்களே ஆனால். அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டுமே ஆனால் மீன ராசி அன்பர்களே, உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை தேவை. ஹெல்த் வைஸ் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தணும். எதெல்லாம் உங்களுக்கு சொல்றாங்களோ அதில் நீங்கள் பத்தியம் இருக்கிறதோ, இல்லை இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை ஃபுட்டை பேட்டர்னை கிரியேட் பண்ணுறது, அதை ஃபாலோ பண்ணுறது, மெடிக்கல் செக்கப்ஸு, விரயங்கள் அதிகரிக்கும், மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அப்போது உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் தேவை மீனராசி அன்பர்களே. ஹெல்த்தில் நீங்கள் காம்ப்ரமைஸே வச்சுக்க கூடாது. அதில் கேர்லெஸ்னஸே இருக்கக்கூடாது. ஏன்னா ஜென்ம சனி நடக்குது, அதில் வக்ரம் வேற ஆகியிருக்காரு. ரொம்ப கவனம் தேவை. அப்படியெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு, மனசுக்கு ஒரு பயமா இருக்குதுங்க சாமி, ஒரு கவலையா இருக்குது, மனசுக்கு ஒரு பயமா இருக்குது அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அந்த மன பயம் நீங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா நிச்சயமா ஒரு நல்ல நாள் பார்த்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், அப்படி இல்லைன்னா முடக்கு நட்சத்திரங்கள், திதி கிரகங்கள், திதிக்கு அதிபதிகள், அப்ப எதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கு, எந்த கிரகம் இப்போ உங்களோட நோயை பெருசுபடுத்துது, ஆக்டிவேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்து அந்த கிரகத்துக்குரிய நாள், நட்சத்திரங்கள், திதியில ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது. வீட்டில் பண்ணலாமா, அதை கோவிலில் பண்ணலாமா, எந்த இடத்துல அதை செய்யணும், நீங்க நேரில் வரணுமா, வர வேண்டிய அவசியம் இல்லையா, அந்த பூஜை செய்யற அன்னைக்கு நீங்க என்ன எப்படி நடந்துக்கணும், எப்படி விரதம் இருக்கணும், இதெல்லாம் அனுசரித்து ஒரு ஆயுஷமம் பண்ணிக்கிறது, மிருத்யுஞ்சோமம் செய்து கொள்வதெல்லாம், வீட்டில் வெளியில செய்து கொள்வதெல்லாம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களே. பொதுவாக சிவ பூஜை செய்வது, திருமுறைகள் படிப்பதெல்லாம் கூட உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், சிறந்த பரிகாரங்களாக அமையும். பொதுவாகவே மீனராசி என்பர்களே சிவபூஜை செய்வது, தினந்தோறுமே வீட்டில் ஒரு சிவலிங்கத்தை வச்சு அபிஷேகம் செய்து ஒரே ஒரு வில்வ பத்திரம் வச்சு, ஒரு பால் சாதம் வச்சு, தயிர் சாதமோ இல்லை ஒரு பருப்பு சாதமோ ஒரு நெய் விட்டு அதை காக்காக்கி வச்சுட்டு வருவீர்களே ஆனால் இந்த சனியுடைய தாக்கம் குறையும். ஜென்ம சனியுடைய தாக்கம் குறையும். நிறைய மீன ராசி அன்பர்களுக்கு மனசுல ஒரு விதமான பயம் இருந்து வருகிறது. நம்ம நிறைய மீனராசி அன்பர் பெண்கள் பார்க்கணும், இந்த கணவன் மனைவிடைய சந்தேகங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி காலமும் சூழ்நிலையும் அமையும், உண்மையாகவே காமிக்கும். ஆனால் உண்மை அப்படி இருக்காது.
இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு படத்தில் சூர்யா சொல்வார், அது மாதிரி இருக்குது ஆனால் இல்லை, இல்லை ஆனால் இருக்குது. அந்த மாதிரி கால சூழ்நிலைகள் நம்ப வைக்கும். கணவன் மனைவியுடைய சந்தேகங்கள் அல்லது கணவன் மனைவியுடைய மனக்குழப்பம் அல்லது கணவர் இப்படி செஞ்சிருவாரோ மனைவி இப்படி செஞ்சிருவாங்களோன்ற பயம் அதிகரிக்கும். மனசுல பயம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறவுகள் பற்றி, அதுவும் நெருங்கிய உறவுகள் பற்றிய பயம் அதிகரிக்கும். காரணம் அந்த செவ்வாய் கேது தொடர்பு. 12ல் ராகு. படுத்தா தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, டக்குன்னு தூங்க முடியாது, தேவையில்லாத வீண் கலகங்கள். அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? 12 இருக்கக்கூடிய ராகுவும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேது. அதே போல கேட்ட இடத்துல பணங்காசு வராது 1 மாசம். காரணம் என்ன? 2ஆம் அதிபதி 2 9 கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் மறைவு. அப்ப இந்த கிரக அமைப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மீன ராசி என்பர்களே பணவரவு, தனவரவு, பணம்லாம் போய் லாக் ஆகிருக்கும். ஏதாவது யாருக்காவது ஒருத்தர் உதவிக்குன்னு கொடுத்துருப்பீங்க, அவன் கடைசியில் ஆளே காணாமல் போயிருப்பாங்க. உதவிக்குன்னு கொடுத்துருப்பீங்க, அவன் இன்னைக்கு கொடுத்துட்றான் நாளைக்கு கொடுத்துட்றான்னு ஆசை வார்த்தை காட்டியிருப்பான் உங்களுக்கு. எனக்கு இதெல்லாம் ஒரு காசே இல்லைங்க, தூக்கி கடாசுறவங்கண்ணா உங்களுக்கு. எப்படி இது எனக்கு ஒரு காசே இல்லைங்க, நீங்கள் 1 கோடியா, ஒரு 10 லட்ச ரூபா நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, அரை மணி நேரத்தை ரெடி பண்ணி காட்டவா பார்க்குறீங்களா, ஏதோ வேணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னு வரோம். நீங்கள் உடனே பார்த்தா இல்லை வாங்கிக்கோன்னுவீங்க. காசு வாங்கினதுக்கு அப்புறம் அவன் பேச்சே மாறிடும். கொடுக்குறேங்க, என்னங்க இப்போ தானே கொடுத்தீங்க அப்படின்னு பேச்சே மாறிடும். வந்தா தரப்போறேன் அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்போ உதவிக்காக கொடுத்த மாட்டேன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு காரணம். உண்மையா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆமாம் உண்மை, அப்படிதான் சாமி நான் மாட்டிக்கிட்டேன். எத்தனை மீனராசி நான் உங்களுக்கு காமிக்கிட்டோம். நான் தான் சொல்றேனே, சாதாரண ஏழை மக்கள் இல்லை, விபரம் அறிந்தவர்கள், நல்லா கல்வி அறிவில் சிறந்தவர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க, கை தேர்ந்தவர்கள், புத்திசாலிகளாக இருந்தாலும் கிரகம் சொல்றதை தான் இவன் கேட்க முடியும். அப்போ மீன ராசி என்பவர்களை இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில உத்தியோகம், வருமானம், பணம், ஆரோக்கியம், உடல்நிலை, இதெல்லாம் எச்சரிக்கை தேவை. அப்புறம் சூரியன் கீழே இறங்கிட்டு செவ்வாயும் கீழே இறங்கியாச்சு அப்படின்னு சொன்னாக்கா சூழ்நிலை மாறும். சாமி இதுல ஒரு நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னாக்கா நிச்சயமா மீனராசி என்பர்களே, இந்த 2 மாசமா உங்களுக்கு ஜென்ம சனி ஆட்டி படைக்குது. அந்த ஜென்ம சனியில சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இந்த சனி பகவான் வக்ரம் அடைகின்ற காரணத்தினாலே மீன ராசி அன்பர்களே, இந்த 7.5 சனியால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் அடுத்த 5 மாதங்களுக்கு சனி பகவான் லீவு விடுறாரு. புரியுதா? இதுதான் சந்தோஷமான செய்தி. அடுத்த 5 மாதங்கள் சனி பகவான் மீனராசிக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காரு. டிசம்பர் மாதம் தான் இனிமேல் திரும்பவும் ஆக்டிவேட் ஆகும். டிசம்பர் 16 தேதிக்கிட்டேருந்து சனி வக்ர நிவர்த்தி அடையும். அப்போதான் திரும்பவும் இந்த 7.5 சனியுடைய தாக்கம் இருக்குன்னா அதுக்குள்ள குரு இங்கே கீழே இறங்கிடுவார். அப்போ மீன ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதம் முதல் 7.5 சனியில ஜென்ம சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், 7.5 சனியால் வந்த துன்பங்கள் நீங்கும் மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, எல்லாமே நீங்க நேரில் மீனராசியை பொறுத்தவரை கமெண்ட் பாக்ஸ்ல போய் பார்த்தோம்னா அதுதான் சொல்றாங்க. நீங்க அப்படியே பிரத்யக்ஷமா நேர்ல இருந்து பார்த்தா மாதிரி சொல்றீங்க, கூடவே இருந்த மாதிரி சொல்றீங்க சாமி அப்படின்னு தான் நிறைய கமெண்ட் பாக்ஸ்ல வருது. அப்ப அந்த அளவுக்கு கிரகத்தையும் உங்களையும் நாம் உணர்ந்து தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய மீனராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன கேள்வி, எங்க இருக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு என்பதை உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும், தீர்மானிக்கும், பதில் சொல்லும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.